நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? என்ன இது கண்ணாடியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க கருப்பு கலரில்? சட்டைக்கு பட்டன் கூட போடலை. கொஞ்சம் வித்தியாசமாக டிஷர்ட்டில் வருவீங்க. இப்போ சட்டையை போட்டுக்கிட்டு உள்ள டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கருப்பு கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன கெட்டப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கெட்டப்புமே இல்லை. எப்படியாவது ஒரு கெட்டப் போட்டாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்னதான நப்பாசை. ஏன்னா உலகத்தில் எல்லாருமே கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே இப்படி தான் இருப்பேன் இல்லை, நாங்கள் அப்படியும் இருப்போம் இல்லையா அப்படின்னு காட்டக்கூடிய சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமே. பாக்கெட்டில் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த சில்லறைகளுக்கு மத்தியில் இந்த சில்லறையும் கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் கருப்பு கண்ணாடி, இது மாதிரி பட்டன் போடாத சட்டை, உள்ள ஒரு டிஷர்ட். ஓகேவா? பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொடுமையாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எப்பயுமே தமிழ் சினிமாவில் பாசத்தை பற்றி பேசக்கூடிய படங்கள் கொஞ்சம் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தந்தைக்கும் மகளுக்குமான பாசத்தை சொல்லக்கூடிய சமீப கால ஹீரோக்களுடைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம அளவுக்கு சக்கப்போடு போட்டுச்சு. அதில் மாஸ் ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேங்ஸ்டர் பின்னணியில் தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய படங்களாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த ஃபார்முலாவை இப்போ எடுத்துக்கிட்டு ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தமிழ் சினிமாவை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படியே களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான். என்ன படம் அப்படின்னா, சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட் சரவணா அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய லீடர் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி போலாமா? கண்டிப்பாக போலாம், வாங்க. ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. லெஜெண்ட் சரவணா இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்தது நமக்கு. முதல் திரைப்படம், அடுத்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவருடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நம்மை வேறு தளத்திற்கு பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருந்தப்ப, லீடர் அப்படின்னு படத்தினுடைய பேர் கேட்டவொடனே இதில் ஏதோ வித்தியாசமாக இருக்க போதே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்த நேரத்தில் நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் லெஜெண்ட் சரவணா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த படம் ஒரு விக்ரம் மாதிரி இருக்கும், இது ஒரு ஜெயிலர் மாதிரி இருக்கும், இது லியோ மாதிரியாக இருக்கும் அப்படின்னோடனே ஏதோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஹீரோயிசம் பின்னணியில் ஏதோ சொல்ல போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை தக்க வைத்து கொண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் லெஜெண்ட் சரவணா தன்னுடைய மகளுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை மிக அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசு, ஒரு 10 வயசு, 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான மெச்சூரிட்டி இருக்கும், அந்த குழந்தைக்கும் தகப்பனுக்கும் இடையில் இதுதான் எங்கள் அப்பா, இதான் என்னுடைய மகள், சொல்லிக்க முடியாத ஒரு உறவு, ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதை வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள். எப்படியாவது தூத்துக்குடி துறைமுகத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய டெவில், அதாங்க சந்தோஷ் பிரதாப். இவர் ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த பிளானை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆண்ட்ரியா வராங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புது எஸ்பியாக ஷாம் வராரு. ஏண்டா வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏற்கனவே ஒரு வில்லத்தனமான ஒரு மனிதனை அடக்குவதற்காக ஆண்ட்ரியா இருக்காங்க. மகளுக்கும் தந்தைக்குமான ஒரு போராட்ட காலத்தில், அதாவது லெஜெண்ட் சரவணனுடைய மகளாக குழந்தை நட்சத்திரம் இயல் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க பாயல் ராஜ்புத். இவங்க ஒரு கட்டத்தில் லெஜெண்ட் சரவணனை சுட்டுடுறாங்க. ஏண்டா சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. ஸோ பாசத்தின் பின்னணியில் இருக்கும்போது, ஒரு கேங்ஸ்டர் செட்டப்பில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு துறைமுகத்தை அழிக்க திட்டமிட்டு இருக்கும்போது ஒரு எஸ்பி வரும்பொழுது இதற்கு பின்னணி என்ன நடக்குது அப்படின்னா, அதுதாங்க படத்தினுடைய கதை. லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 2.5 மணி நேரம் ரசிகர்களுக்கு ஒரு கமர்ஷியல் தீனி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் லெஜெண்ட் சரவணா உள்ளபடியாகவே நடிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். நடிக்க முயற்சி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். முந்தைய படங்களில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அவர் அடிக்கிறாரு, வசனம் பேசுகிறாரு, சென்டிமெண்ட்டில் உருகிறாரு, எல்லா விதமான நவரசங்களையும் பிழிந்து கொட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு துணையாக அதாவது படத்தினுடைய கதாநாயகியாக பாயல் ராஜ்புத் ரொம்ப அழகாக ஒரு வடநாட்டு பெண்ணை பார்க்கறதுக்கான ஒரு துணி. ஆண்ட்ரியா ரெண்டு கெத்தாக நடிச்சிருக்காங்க. ஷாமுடைய நடிப்பு சொல்லிக்கவே வேண்டாம். டெவில் அந்த சந்தோஷ் பிரதாப்புடைய வில்லத்தனமான அந்த நடிப்பு, இவங்கெல்லாம் இருக்கும்போது கூடவே பார்க்குறோம். யாரா அவங்க பார்த்தா லால் இருக்கார், விடிவி கணேஷ் இருக்கார், அதுக்கப்புறம் பாகுபலி பிரபாகரன் இருக்கார், அப்புறம் எங்கேயோ பார்த்தோமா அறந்தாங்கி நிஷா இருக்காங்க.
இவங்களெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரங்களை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. படத்திற்கான ஒளிப்பதிவு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தினுடைய அந்த ஒரு ஒரு பெரிய செட்டப் இருக்கு இல்லையா? ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை பார்க்கணும்னா ஒளிப்பதிவு ரொம்ப அவசியம் தானே. அந்த ஒளிப்பதிவு யாரா பண்ணியிருக்காங்க பார்த்தா வெங்கடேஷ் எஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் மிரட்டுறாரு மனுஷன். அந்த பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், அதே போல் தூத்துக்குடி துறைமுகத்தை காட்டும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல் ஆகட்டும், தந்தைக்கும் மகளுக்குமான பாச உணர்வுகளை காட்டும் பொழுது கேமரா கோணம்லாம் ரொம்ப அழகாக கவிதையாக சில இடத்துல இருக்குது. சில நேரங்களில் வந்து ஆயுதமாக நம்ம மேலே எரியிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு உச்சி மூர்ந்து முத்தம் கொடுக்கணும் போல சில சீன்ஸும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஃபிஷியல் தனம் இருக்கிறத கவனிச்சுக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. நம்ம படத்திற்கான எடிட்டிங் வந்து பிரதீப் ராகவ் பண்ணியிருக்கார். இவர் வந்து ரொம்ப ஸ்பீடான எடிட்டிங் வந்து பார்க்க முடியுது. பழைய நம்மளுடைய முன்னாள் இவங்களுடைய வழித்தொன்றலாக இருந்த அவங்களுடைய பின்னணியில் வந்த அந்த எடிட்டர்களுடைய மரபியலை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் இவருக்கான ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பிரதீப் ராகவ். நல்லாவே கவனிக்கக்கூடிய ஒரு படத்தொகுப்பாளராகவே இருக்கார் இன்னைக்கு. அப்புறம் இசைன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் வந்து ஆர்ஆரில் இது இருக்காப்பா, நான் பாருப்பா இவ்வளோ நாள் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், இந்த படம் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டிலைட்டாகவே இருக்கும், இது வந்து ஒரு கமர்ஷியல் விருந்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தூள் கலைப்பிருக்கார் ஆர்ஆரில். பாடல்கள் வந்து சென்டிமெண்ட்டு, காதல், அப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு இதெல்லாம் வந்து கலந்து கட்டியிருக்காங்க. விவேகா ஒரு பக்கம், கபிலன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மோகன்ராஜன் இவங்களாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ பாடல்கள் பேசிக்கிற மாதிரி, சொல்லிக்கிற மாதிரி, கேட்கிற மாதிரி இருப்பதற்கான துணியை உருவாக்கி கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து எங்கோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன ஏதுன்னு கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்திற்காக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்தோடு சேர்த்து இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக இந்தப்பா பாருங்கப்பா ஒரு கமர்ஷியல் ஒரு டமாக்கா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் துரை செந்தில்குமார் பண்ணியிருக்கார். ஏற்கனவே ஆர்எஸ் துரை செந்தில்குமார் வந்து நம்ம எதிர்நீச்சல், அப்புறம் வந்து காக்கி சட்டை, கொடி, பட்டாஸ், கருடன் இந்த மாதிரி படங்கள் இயக்கி அவருடைய இயக்கத்தை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருந்த துரை செந்தில்குமார் இந்த படத்தில் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, லெஜண்ட் சரவணாவை அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு மாஸ் ஹீரோக்கு என்ன தேவையோ இந்த இடத்துல வந்து ஜெயிலர் படத்தில் நடித்த ரஜினி அவர்களையோ, அல்லது விக்ரமில் நடித்த கமல் அவர்களையோ, லியோவில் பார்த்த நம்ம விஜய் அவர்களையோ, இது மாதிரி யாரையுமே யோசிச்சு பார்க்குற இடத்துல லெஜெண்டை வச்சு பார்த்து பாருங்களேன். அது அப்படியே அவர் யோசிச்சிருக்காரு. அது லெஜெண்ட் சரவணாவை வைத்துக்கொண்டு ஒரு கதையை, ஒரு ஒட்டுமொத்தமான தந்தைக்கும் மகளுக்குமான பாசத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு கேங்ஸ்டர் பேக்ரவுண்டில் கதையை சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் கொஞ்சம் லாஜிக் முரண்கள் இருக்குது. டயலாக் ஒரு பக்கம் தள்ளி போனாலும் திரைக்கதையில் நிறைய அளவுக்கு கவனத்தை செலுத்தாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா மேக்கிங் அப்படின்றதுலே இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லாமே ஒட்டுது, ஆனால் ஒரு இடத்துல ஒட்டாமல் இருக்குது. எப்படி விக்கு வைக்கும் பொழுது இது விக்குன்னு தெரியுதோ, அல்லது சில வசனங்களை பேசுகிற பொழுது இது ரோபோத்தனமாக நம்ம பேசுகிறோமே, செயற்கைத்தனமாக இருக்கே அப்படிங்கிறத தவிர்க்க முடியலையோ, அது போல தான் இதில் சில விஷயங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுனால லீடர் நம்மோட அதிகமாக மனசில் ஒட்டலை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் லீடர் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா ஏற்கனவே வந்த படங்களில் இருந்து இது மாறுபட்டு இருக்கிறது என்பது தான் இந்த படத்திற்கான ஒரு தனித்துவமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. படத்திற்கான விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் சட்டை போட்டு பட்டன்லாம் போட்டு உங்களுக்கு விமர்சனத்தை சொல்ல போகிறேன்னா, இல்லை டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கருப்பு கண்ணாடியில் மாற்றிட்டு வேறு கண்ணாடியோடு வந்து பேச போகிறோன்னா தெரியல. காலம் தீர்மானிக்கட்டும். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye.